ESIC Employer Portal நம்ம ஸ்டாஃப் ஒருத்தங்களுக்கு எப்படி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில் ஆட் பண்ணுறங்கிறத நம்ம பார்க்கலாம். ESIC போர்ட்டலில் எம்ப்ளாயர் லாகின் டீட்டெயில் கொடுத்துக்கோங்க. எம்ப்ளாயரோட லாகின் நேம், யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்குவோம். லாகின் பண்ணுறோம் அப்படின்னா பேஜில் இந்த மாதிரி இன்டிமேஷன் மெசேஜஸ் வரும். அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்டிமேஷன் மெசேஜ்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எம்ப்ளாயியில் போனோம் அப்படின்னா அதில் வந்து லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் போனோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாஃபோட டீட்டெயில்ஸ் லிஸ்ட்டே வந்துடும். அதில் எந்த ஸ்டாஃப் வந்து நம்ம வந்து ஃபேமிலி மெம்பர் டீட்டெயில் ஆட் பண்ணணுமோ அவங்களோட இன்சூரன்ஸ் நம்பரை காப்பி பண்ணி அதை வந்து அப்டேட் பர்டிகுலர்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் பெர்சன் ஒரு மெனு இருக்கும். அந்த மெனுவில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அவங்களோட ESI நம்பரை கொடுத்து இப்போ வந்து அவங்களோட எம்ப்ளாயி இன்சூரன்ஸ் நம்பர் நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில் தான் ஆட் பண்ண போகிறோம். நேம் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு எடிட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து நமக்கு நிறையா டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ நம்ம பண்ண போகிறது ஃபேமிலி மெம்பர் டீட்டெயில்ஸ் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸில் வந்து இப்போ வந்து அவங்களோட ஃபாதர், மதர் இவங்க ரெண்டு பேரையும் நம்ம அவங்களுக்கு ஆட் பண்ண போகிறோம். இப்போ மதரோட டீட்டெயில்ஸ் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். நேம் என்டர் பண்ணிக்கிறேன். அவங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறோம். டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து இவர் கூட தான் பையனோட தான் கூட சேர்ந்துருக்காங்களா, அது வந்து தனியாக இருக்காங்களான்னு கேட்போம். நம்ம அந்த டீட்டெயிலும் பையனோட தான் சேர்ந்துருக்காங்க நம்ம கொடுத்துக்கலாம். எஸ் கொடுத்துருவோம். சரியா கொடுத்துட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து நமக்கு சும்மா ஜென்ரலாக மேலாக ஃபீமேலான ஒரு செக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்ம வந்து ஃபீமேல் கொடுத்து அதே மாதிரி அதுக்கப்புறம் அவங்க ஃபாதர் நேம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி மதர், ஃபாதர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணும்போது அவங்களோட ஆதார் கார்டு மட்டும் வச்சு அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நேம் ஆட் ஆகாது, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதில் வந்து நம்ம அடிஷ்னலாக என்ன ஃபார்ம் வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அவங்க மதர் அண்ட் ஃபாதர் ரெண்டு பேருமே மந்த்லி 90,000 ரூபாய்க்கு கீழே தான் ஏர்ன் பண்ணுறாங்க, அதே மாதிரி அவங்களுக்கு ESI நம்பர் எங்கேயும் கிடையாதுங்கிற மாதிரி ஒரு டிக்ளரேஷன் சர்டிஃபிகேட்டும் ஆட் பண்ணி வைக்கணும் ஆதார் கூட. சரியா? ஸோ ஆதார் நீங்கள் போனீங்க அப்படின்னா அதில் PDF ஆப்ஷனில் நீங்கள் வந்து ஆதார் கார்டை ஒரு பேஜாகவும் இன்னொரு பேஜில் டிக்ளரேஷன் ஃபார்மையும் வச்சு ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பார்க்கக்கூடிய அந்த ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து ஃபேமிலி மெம்பர் டீட்டெயில்ஸை அப்ரூவ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்திருக்க அட்டாச்மெண்ட்டில் நிறையா டீட்டெயில்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு அட்டாச்மெண்ட் தான் பண்ண முடியும், ஒன்றுக்கு மேலே பண்ண முடியாது. சரியா? ஸோ நம்ம வந்து ஆதார்னு கொடுத்துட்டு ஆதார் கீழே வந்து அந்த டிக்ளரேஷன் ஃபார்மை என்க்ளோஸ் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம டிக்ளேர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். இப்போ இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் மூலமாக நம்மளோட டீட்டெயில் என்னங்கிறது நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம வந்து கன்சர்ன் ESI ஆஃபீஸில் போய் நம்ம என்கொயரி பண்ணிக்கலாம். தேங்க்யூ.